வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? how do you feel? ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விஷயம். இந்த பெருமை வந்து எங்களுடைய பெரிய நிறுவனம், இது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு 3வது விருது எங்களுக்கு, இந்த எங்கள் மருத்துவமனைக்கு. அதை பார்க்குறச்ச நம்ம மக்கள் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்முடைய சர்வீஸு நிஜமாகவே உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பேர் உணர்ந்துருக்குறாங்கங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப பெருமை. ஒவ்வொரு எம்ப்ளாயுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட நான் வாங்கலை, நான் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வாங்கியிருக்கேன், அதை வழி நடத்தியிருக்கேன். அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை. நம்ம ஒரு நேர்மையான ஒரு வழியில் தான் போகிறோம், மக்களுக்கு நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்கும் பார்வை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பெருமை. அதே சமயம் எங்களுடைய மருத்துவமனைக்கு இது ஒரு பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள்லாம் ஒரு அரவிந்தனா ஒரு மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்டையும். அந்த ஒரு மதிப்பு தான் நாங்கள் எங்களுடைய சொத்துன்னு சொல்லலாம். ஆமாம், நிச்சயமாக. அது ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல சொன்னாங்க, நான் வாங்குறதுக்கு முன்னாடி 2 விருதே வந்து பெருசாக சொல்லுவோம் நாங்கள் லைப்ரரியில் யாராவது வந்தாங்கன்னா. பிசி ராய் அவார்டுன்னு இன்னொன்று இருக்குது, டாக்டர்ஸில் பெஸ்ட் அவார்டாக. அதுவும் என்னோடய தமையனாருக்கும் என்னுடைய கணவருக்கும் கிடச்சிருக்கு. இந்த 3வது வர்றச்ச அங்கே கூட எல்லோரும் டெல்லியில் கேட்டாங்க, இது ஒரு கின்னஸ் மாதிரி இருக்குது, 3 யாருக்கா கிடச்சிருக்கா? நாங்கள் 2 கிடச்சிருக்கு. ஒன்று வந்து இன்ஃபோசிஸ் கப்பலுக்கு கிடச்சிருக்கு, அப்புறம் காந்தி கிராமம் பூமிதான அந்த கப்பலுக்கு கிடச்சிருக்கு, இன்னும் யாருக்கும் கிடச்சிருக்கு. ஆனால் 3 விருது ஒரு நிறுவனத்துக்கு எங்களுக்கு தெரிய யாருக்கும் கிடைக்கல. அது எவ்வளோ பெரிய ஒரு விருதுங்கிறது எங்களுக்கு வந்து மக்கள் கொடுத்த ஒரு பெரிய பெரிய அங்கீகாரம். இது வந்து நாங்கள் எங்கள் மேலே எவ்வளோ அவங்க ஒரு நம்பிக்கையோ மதிப்பு இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்று. ஆனால் இன்னொரு பயமும் இருக்குது, இவ்வளோ மக்கள் நமக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்களே, இதை விட்டுறக்கூடாது. எங்களுக்கு வயசாச்சு, எங்கள் பின்னாடி இருக்கிற யங்கர் ஜெனரேஷனும் இதுக்கு மேலே நல்லா பண்ணணும். இன்னொரு எத்தனை வருடங்கள் ஆனாலும் இது நம்முடைய பேர் வந்து மக்கள்கிட்ட நல்ல பேராக இருக்கணும், நம்முடைய சேவை நல்லா பண்ணி ஆகணும். இப்போ எங்கள் இதில் சேவைங்கிறது இந்த மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்வர்ட் ஸ்கூலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா MBA யார் படித்தாலும் எங்களுடைய அரவிந்தோடைய படித்து தான் ஆகணும். அதாவது அதிக அளவில் எளிமையாக தரமாக சிகிச்சை கொடுத்து பணமும் பண்ணி, அந்த ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆஸ்பத்திரியும் ஆரம்பித்து, ஒரு வேறு எந்த நிறுவனமும் இது பண்ணலை, டொனேஷன் இல்லாமல். ஒரு 15 கிலோமீட்டரில் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பக்கம் போனீங்கனாலும் அரவிந்த் இருக்கும். எந்த 15 கிலோமீட்டரில் ஆண்டிப்பட்டிலேயும் இருக்கும், சிலம்பட்டிலேயும் இருக்கும், சின்ன சின்ன ஊர்லேயும் இருக்கும், பெரிய பெரிய ஊர்லேயும் இருக்கும். அதே சமயம் பெரிய ஆராய்ச்சி மையம் வச்சுருக்கோம். அந்த ஆராய்ச்சி மையத்தில் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு சிறந்த ஆராய்ச்சி மையம். நம்முடைய ஆராய்ச்சி மையம் எல்லாத்துலேயும் டைஅப் பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு நீங்கள் ஆரோ லேப் பார்த்துருப்பீங்க சிவகங்கை ரோட்டில், அது வந்து கண்ணுக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறோம். லென்ஸு, சூச்சரு, பிளேடு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இது ஒரு 300 நாடுகளுக்கு நம்ம இது ஏற்றுமதி ஆகுது. அந்த பணம் அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் ரிசர்ச்சுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அரவிந்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஆனால் ஏதாவது ரேராக யாரையாவது ஒரு டாக்டரை நாங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு மீட்டிங்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறச்ச அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை, வெளி சப்போர்ட் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா இது ஒரு இப்போ பொது காரியம். ஒரு கோவிலில் சித்திரை திருவிழாவுக்கு வந்து யாராவது டொனேட் நம்ம பண்ணணுமா? அதுவாக நடந்தது. அது மாதிரி தான் எங்களுடைய ஒரு நிறுவனம் அந்த மாதிரி இருக்குது. பெரிய இன்னும் வர்றவங்களுக்கும் இன்னொரு பெரிய பொறுப்பு இருக்குது. ஐயோ, நமக்கு முன்னாடி இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, நம்மளும் இதே வழியில் போகணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. What is the major challenge in eye care? சேலஞ்சஸ் இன் ஐ கேர் வந்து அஃபோர்டபிலிட்டி தான். இப்போ வந்து அஃபோர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு எந்த வேலையுமே அதிகமான அளவில் ஒரே சிஸ்டமேட்டிக்காக ஸ்டாண்டர்டைஸ்டாக பண்ணணுன்னா, தரமான கொடுத்தோன்னா அதில் நிச்சயமாக நம்ம சம்பாதிக்கலாம், அஃபோர்ட் பண்ணலாம். இப்போ ஒரு போன உடனே ஒரு ஸ்கேனு, போன உடனே ஒரு எக்ஸ்ரே அப்படின்னு இல்லாமல் நம்முடைய கிளினிக்கல் நாலேஜ் வச்சு டெஸ்ட் பண்ணி, அது ஒரு பயம் இருக்குது இப்போ எங்களுக்கெல்லாம். இந்த முந்தியெல்லாம் டாக்டர் வந்தால் பல்ஸ் பார்ப்பார், பிபி பார்ப்பார். இப்போ வந்தவுடனே சிடி ஸ்கேன் இருக்கான்னு கேட்குறாங்க. அது போகணும். நம்முடைய கிளினிக்கல் நாலேஜை வச்சு
98% நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். அவசியமாக இருந்தால் மட்டும் மற்றது வாங்கலாம். அந்த ஒரு தேவையற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸை குறைக்கலாம். அதே மாதிரி எங்களுது 15 கிலோமீட்டர்னு சொன்னேன் இல்லையா, அதனால் எந்த நோயாளியும் மதுரைக்கு வர வேண்டாம். இப்போ 15 கிலோமீட்டர்னு அவங்களே அங்கேயே போய் அங்கே எங்கள் ஃபீஸ் 20 ரூபா தான் வருஷத்துக்கு. 20 ருபீஸ். இந்த ரூரல் செட்டப்பில் எல்லாம் ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி எல்லாம் அனைத்து கிராமங்கள்லேயும் 20 ரூபா தான். அதாம்மா ஒரு ட்ரிப், ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு. ஆமாம், இலவசமாகவும் அவங்க பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த 20 ரூபா தான். ஆனால் அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே எங்கள் ஐடியில் இருக்கும். எங்கள் ஐடி ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு ஒரு டிசீஸ், ஒரு பாப்பாவை நீங்கள் கூப்பிட்டு வரீங்க, அந்த பாப்பாவுக்கு மயோப்பியா இருக்குது, இல்லை கண்ணாடி போட வேண்டியது இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணிவிடுவோம். 20 ரூபா. 20 ரூபா. கம்யூனிட்டி சென்டரில் 50 ரூபா, இங்கே 100 ரூபா. டெர்ஷியரி சென்டரில் 100 ரூபா. இப்போ திருமங்கலம், மேலூர்லெலாம் கம்யூனிட்டி சென்டர் இருக்குது, அங்கே 50 ரூபா. வேறு மற்ற எங்கேயும் சார்ஜஸ் கிடையாது. அந்த 100 ரூபா நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்துடலாம். என்னையா 3 மாதத்துக்கு வரலாம், 3 மாதத்துக்குள்ளே 3 தடவை வரலாம். ஆனால் யூஸ்வலி எங்கள் இதில் அடிக்கடி ஃபாலோஅப் இருக்காது. சரி, அடுத்தது ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே காலனா கிடையாது, எல்லாமே இருக்குது. சாப்பாடு மட்டும் அவங்க வாங்கிக்கணும். கேம்பில் அதுவும் நாங்கள் கொடுத்துட்றோம். இவ்வளோ பண்ணியும் நாங்கள் சம்பாதிக்கிறோம். அந்த மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி கொஞ்சம் எங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு ஒரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.